வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் தில்லி வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே பெங்களூர்லாம் நல்லா கிடைக்கும், அதனால் அதுக்கு நான் பண்ணினேன். உங்கள் ஏரியாவில் கிடச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக சும்மா கூட அது பண்ணலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டு கூட சும்மாவே நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இங்கே வடைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அதை எல்லாத்துக்கும் வழியும் சேர்த்து யூஸ் சப்பாத்தியில் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணலாம், பூரி பண்ணலாம். நல்லாவே இந்த வடை ரொம்ப நல்லா வந்திருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டைக்கிராம்பு. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெலாம் எடுத்துட்டு அது கூடயே சேர்த்து இதை கொஞ்சம் பருப்பாக நம்ம அரைச்சிட்டு இது கூட நான் கடைசியாக ஊற வச்ச கடலைப்பருப்புலேயே கொஞ்சம் முழுசாகவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும், வடை பொரிக்கும் போது சாப்பிட நல்லாயிருக்கும். நிறையா லீவ்ஸ் கட் பண்ணது பொடியாக கட் பண்ணது போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், தேவையான சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு பருப்பு வடை சுடுற மாதிரி சுட வேண்டியதுதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்தை வெரைட்டி ரைஸோடையும் நல்லாயிருக்கும். சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்காக டீ கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரையை கூட பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டு இதே ஸ்டைலில் சுடலாம். டேஸ்டியான இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.